கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். பொதுவாக புது வருஷம் அப்படின்னு சொன்னாலே ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புவோம். தனிப்பட்ட முறையில் ஆண்டவர்கிட்ட நம்ம வாக்குத்தத்தத்தை கேட்டு வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் ஆலயங்களில் கொடுக்குற அந்த அட்டைகள் மூலமாகவும் ஆண்டவருடைய வசனங்களை, அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம அடைய வேண்டும் என்று சொல்லி நம்ம பிரயாசப்படுகிறது ரொம்ப ஒரு சிலர் தான். எல்லாருமே அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அது பலிக்கணும்னு சொல்லி அதிகமாக ஜெபம் பண்ணுறதில்லை. அதை பார்த்த உடனே சரி நல்ல வசனம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன வசனம் தர்றாருங்கிறது மட்டும் இல்லை, அந்த வசனம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறதுங்கிறத நாம் எப்போதும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்ம இருக்கணும். அப்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, சரீர வாழ்க்கையிலும் சரி, ஆசீர்வாதம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னால் நம்மளால் ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது. கையின் பிரயாசங்கள்னாலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளிலையும் கூட நாம் இந்த புது வருஷத்தில் உள்ள இந்த முதல் மாதத்துலையும் கூட ஒரு நல்ல ஒரு வசனத்தை ஆண்டவர் தந்தார். அதை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். சங்கீதம் 65:11 எடுத்து வாரிச்சிங்க, தெரிந்த வசனம் தான். சங்கீதம் 65:11. வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் ஒளிகிறது. வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் ஒளிகிறது. வருஷத்தை ஆண்டவர் நன்மையாக என்ன செய்வாரா, நமக்கு நன்மையால் முடிசூட்டுகிறார். நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நன்மை தான் வேணும்னு சொல்லி நினைப்போம். யாராவது நமக்கு தீமை வேணும்னு சொல்லி நினைப்போமா? ஒருவரும் நினைக்கவே மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாகவே நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்போம். அப்போது எப்போது நன்மையால் நம்ம முடிச்சு விட்டுவார் ஆண்டவர்? உலகத்தில் வாழ்கிறோம், அன்றாடம் நமக்கு இயல்பாக தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்களை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எப்போது நன்மையால் முடிச்சு விட்டுவார்னு சொன்னால் சங்கீதம் 23:6 தெரிந்த வசனங்கள் தான். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம், எப்போதும் இல்லை, நம்முடைய ஜீவன் நம்முடைய உடலில் இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இது யார் சொல்கிறா? தாவீது ராஜா சொல்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், சத்துருக்களால் ஏற்படுகிற அந்த பலவிதமான மோசமான சூழ்நிலை எல்லாம் வந்தாலும் கூட அவர் சொல்கிறாரு, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். அப்போ இந்த நாளில் நமக்கு எவ்வளோ நாள் ஜீவன் இருக்கோ அந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். அது முக்கியமான ஒரு காரியம். நம்ம விசுவாசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நம்பிக்கை இப்போ எப்படி இருக்கும்? சங்கீதம் 85:12 பாருங்கள், கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க இருந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தனத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லியிருக்கு. நம்ம பொல்லாதவங்கள தான் தனிப்பட்ட முறையில் மற்றவங்கள்ட்ட நம்ம பொல்லாதவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லது தான் கொடுப்போம். யாராவது நம்ம தப்பான காரியங்களை விஷ உணவுகளை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதான் சொல்லியிருக்காரு, பிள்ளைகள் உங்களுக்கு எனக்கு மீன் கேட்டால் எனக்கு பாம்பை கொடுப்பானா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீங்களா? அதுபோல் நானும் நன்மையான காரியங்களை உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார்.